நம்ம ஒரு லோ குவாலிட்டி லித்தியம் அயன் பேட்டரி சார்ஜர் வாங்கணும்னாலுமே மினிமம் 100 rupees பே பண்ணணும். பட் இந்த வீடியோவில் நம்ம வெறும் 30 rupeesக்கு லித்தியம் அயன் பேட்டரி சார்ஜர் செய்ய போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்மளோட இந்த சார்ஜர் செய்ய சில பொருட்கள்லாம் தேவை. அது என்ன பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு பிவிசி ஷீட் எடுத்துக்கிறேன். இந்த பிவிசி ஷீட் எதுக்குன்னா நம்மளோட சார்ஜரோட பாடி செய்யறதுக்காக எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 சார்ஜிங் மாடியூல் எடுத்துக்கிறேன். இதோட மாடல் நம்பரை நான் கீழே போடுறேன், பார்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பழைய ரிமோட் எடுத்துக்கிறேன். இந்த ரிமோட் எதுக்குன்னா, இந்த ரிமோட்டில் இருக்க 2 பொருட்கள் நமக்கு தேவை. ஸோ அந்த பொருட்கள் இதான். அப்புறமா தேவையான அளவுக்கு வயர், அப்புறமா ஒட்டுறதுக்காக ஃபெவிக்விக் எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளோட சார்ஜரை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த பிவிசி ஷீட் எடுத்துக்கிறேன். இந்த ஷீட் எப்படி செஞ்சேன்னா, பிவிசி பைப்பை சென்டராக நேராக கட் பண்ணிவிட்டு அதை தீயில காமிச்சு அதுக்கு மேலே ஒரு ஹுட்டை வச்சு அமுக்கி பிடிச்சா கொஞ்ச நேரத்தில் இந்த பிவிசி ஷீட் ரெடி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இதை செஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிவிசி ஷீட்டை ஒரு 7 பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதோட அளவு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதான் இதோட அளவுலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இந்த 3 பீஸ் எடுத்துக்கிறேன். இந்த 3 பீஸ் எடுத்துகிட்டு இந்த சைடு ஒன்று இந்த மாதிரியும் அதே மாதிரி இந்த சைடும் வச்சு ஒட்டிக்கிறேன். பாருங்கள், ஒட்டிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க இந்த 2ஐயும். இப்போ இதை ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இந்த 2 பீஸ் எடுத்திருக்கேன். நான் ஒரு பீஸில் இந்த இடத்துல சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா வயரை உள்ளே விடுறதுக்காக. ஸோ இதை எடுத்துக்கிறேன். இதை இந்த இடத்துல ஒன்றும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்றும் வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ இதை ஒட்டிட்டேன். செகண்ட் இதை இந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டணும். ஸோ ஒட்டுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த லித்தியம் அயன் பேட்டரியை வச்சு பார்த்துக்கிறேன் எந்த அளவுக்கு வேணும்ன்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு வச்சு பார்த்துட்டு இதை கரெக்டாக இந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். பாருங்கள், ஒட்டிட்டேன். இப்போ பேட்டரி போட்டு பார்ப்போம். ஸோ பாருங்கள், 2 பேட்டரி போட்டால் கரெக்டாக உட்காருது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த 4 பீஸ் எடுத்துக்கிறேன். இந்த 4 பீஸில் ப்ளஸ்ஸை ஒரு சைடும் மைனஸை ஒரு சைடும் வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ ப்ளஸ்ஸுக்கு 2 வயரையும் அதே மாதிரி மைனஸுக்கு 2 வயரையும் வச்சு சால்டரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ப்ளஸ்ஸும் மைனஸும் சால்டரிங் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை எடுத்துக்கிறேன். இதில் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இது வழியாக இந்த வயரையும் அதே மாதிரி இதோட வயரையும் உள்ளே விட்டு இந்த சைடு எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், வயரை வெளியே எடுத்துட்டேன். இப்போ இதை இந்த இடத்துல வச்சு ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி இங்கே ஒன்று அதே மாதிரி இங்கே ஒன்று அதே மாதிரி இது 2ஐயும் இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒன்று வச்சு ஒட்டிடுறேன். அதாவது இந்த பக்கம் 2 மைனஸு அதே மாதிரி இந்த பக்கம் 2 ப்ளஸ்ஸு அந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த சைடு 2ஐயும் ஒட்டிட்டேன். இப்போ இதை ஒட்டிக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் கரெக்டாக வச்சு ஒட்டிட்டேன். இந்த சைடு 2 ப்ளஸ்ஸும் அதே மாதிரி இந்த சைடு 2 மைனஸ் வச்சு ஒட்டிட்டேன். அதே மாதிரி வயரை கீழே வச்சு நல்லா ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு இந்த கேப் வழியாக இந்த சைடு எடுத்து விட்டுக்கிட்டேன். இப்போ இதில் பேட்டரி போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேட்டரி எடுத்துக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக போட்டேன், கரெக்டாக உட்காந்துருக்கு.
அப்புறம் இன்னொரு பேட்டரி எடுத்து போட்டு பார்ப்போம். ஸோ பாருங்கள், 2 பேட்டரி கரெக்டாக உட்காந்துருக்கு. இப்போ வந்து இதை ஓரமாக வச்சுட்டு சார்ஜிங் மாடியூல் எடுத்துக்கிறேன். இந்த சார்ஜிங் மாடியூல் எடுத்துகிட்டு ஒன்றில் சார்ஜ் போட்டால் அதேமாதிரி இன்னொன்றுலையும் சார்ஜ் ஏறுற மாதிரி செஞ்சுப்போம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இருக்க ப்ளஸ் மைனஸுக்கு 2 வயரை சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அந்த வயரை எடுத்துகிட்டு வந்து இதோட ப்ளஸ் மைனஸில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், சால்ட்ரிங் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, இதை எடுத்துக்கிறேன். இப்போ இதுலேருந்து வர வயரை வந்து இதில் வச்சு சால்ட்ரிங் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதாவது இதுலேருந்து வர வயரையும் இதுலேருந்து வர வயரையும் வச்சு ஒன்றில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிப்போம். அதேமாதிரி இதுலேருந்து வர வயரையும் இதோட ஒரு மாடியூலில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளஸ் மைனஸ் பார்த்து சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லா வயரையும் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். அதாவது இதில் வந்து பிளாக் வயரை ப்ளஸ் மைனஸும், அதாவது பிளாக் வந்து ப்ளஸ் மைனஸு, அதே மாதிரி இது வந்து ரெட்டு ப்ளஸ் மைனஸ் வந்து இதில் சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இதில் 2 ப்ளஸ் மைனஸ் வச்சு சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒர்க் பண்ணுதா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், 2லேயுமே லைட் எரியுது. இப்போ பேட்டரியை போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள், ஒரு பேட்டரியை போட்டோன்னே ரெட் லைட் எரியுது, அப்போ சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். இப்போ இன்னொரு பேட்டரி எடுத்து போடுறேன். ஸோ பாருங்கள், இப்போ 2லேயும் ரெட் லைட் எரியுது. ஸோ இப்போ 2மே சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். இப்போ நான் கழட்டிக்கிறேன். பாருங்கள், ஒரு பேட்டரி கழட்டோடனே ப்ளூ கலர் லைட் மாறிடுச்சு. இப்போ இன்னொரு பேட்டரி கழட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், கழட்டினோடனே ப்ளூ லைட் எரியுது 2லேயும். ஸோ 2மே சூப்பராக ஒர்க் பண்ணுது. இப்போ வந்து இதை வந்து இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஒட்டிட்டேன். ஒன்று வந்து இந்த சைடு பார்த்த மாதிரியும், அதேமாதிரி இன்னொன்று வந்து இந்த சைடு பார்த்த மாதிரியும் ஒட்டியிருக்கேன். ஏன் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன்னா, இதில் இருக்க லைட் வந்து இந்த சைடு வர மாதிரியும் ஓரத்தில், அதேமாதிரி இதில் இருக்க லைட் வந்து இந்த சைடு வர மாதிரியும் ஒட்டியிருக்கேன். ஏன்னா இந்த மேலே ஒட்ட வேண்டிய பிவிசியில் அந்த மாதிரி ஹோல்ஸ் போகிறதுக்கு தான். அதுவே இந்த லைட் வந்து இந்த சைடு இருந்தால் நான் பாதி வரைக்கும் இதை கட் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் நான் இப்படி ஓட்டுறதுனால இதில் வந்து கொஞ்சமாக ஹோல்ஸ் போட்டால் போதும். அப்புறம் இன்னொரு பீஸில் இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது இந்த மாதிரி ஒட்டும் போது இந்த சார்ஜிங் போர்ட் வந்து வெளியே தெரியணும். ஸோ அப்போ தான் இது வழியாக சார்ஜ் போட முடியும். அதனால் இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த பீஸு இந்த மாதிரி ஒட்டிட்டு, அப்புறம் இந்த பீஸை வந்து இந்த மாதிரி மேலே வச்சு ஒட்டிக்கிறேன். பாருங்கள், ஒட்டிட்டேன். இந்த இடத்துல வந்து சார்ஜிங் போட்டு தெரிகிற மாதிரி ஒட்டியிருக்கேன். அப்போ தான் இது வழியாக சார்ஜ் போட முடியும். ஸோ பாருங்கள், சூப்பராக ஒட்டிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட லித்தியம் அயன் பேட்டரி சார்ஜர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ப்ளக்கில் சொருகிட்டேன். இப்போ நம்மளோட லித்தியம் அயன் பேட்டரி சார்ஜர் எடுத்துக்கிறேன். இந்த சார்ஜரில் வந்து இந்த மைக்ரோ யூஎஸ்பியை இதில் சொருகி விட்டுக்கிறேன். பாருங்கள், சொருகி விட்ட உடனே இந்த இடத்துலையும் ப்ளூ கலர் லைட் எரியுது. ஸோ அப்போ இதுக்கு 2த்துக்கும் லைன் வருதுன்னு அர்த்தம். இப்போ இதில் பேட்டரியை போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதில் இந்த ரெட் கலர் பேட்டரியை போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த பேட்டரியை போட்ட உடனே இந்த இடத்துல ரெட் கலர் லைட் எரியுது. ஸோ அப்போ இந்த பேட்டரிக்கு சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இன்னொரு பேட்டரி இந்த இடத்துல போடுறேன். ஸோ பாருங்கள், இந்த ப்ளூ கலர் பேட்டரியை போட்டோடனே இந்த இடத்துல ரெட் லைட் எரியுது. ஸோ அப்போ இந்த 2 பேட்டரியுமே சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இது சார்ஜ் ஏறி முடிச்சிருச்சுன்னா இந்த இடத்துலையும் ப்ளூ கலர் லைட் எரியும். இந்த லித்தியம் அயன் பேட்டரி சார்ஜர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க.